Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாய்ஸ் பட்ஸ் VS104 Max இந்த TWS இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த இயர்பட்ஸை ஆல்மோஸ்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் இயர்பட்ஸ் இருக்கும், அண்ட் தென் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அண்ட் நாய்ஸ் பட்ஸ் VS104 Maxுக்கான யூசர் மேனுவல் அண்ட் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே USB Type-C கேபிள் அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பாக்ஸில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம நாய்ஸ் பட்ஸ் VS104 Maxோட இயர்பட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 1799க்கு வந்து அவைலபிளில் இருக்குது. அண்ட் இதில் 3 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. பிளாக் அண்ட் தென் கோல்டு கலர் மாதிரி ஒன்று இருக்குது, அண்ட் தென் சில்வர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வேரியண்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட் லுக்கிங்கில் தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட் டிசைன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ஒரு குட் லுக்கிங் டிசைனில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாட்டமில் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சார்ஜிங் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப் டிசைனில் வருது, அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் இந்த மாதிரி ஒரு கோல்டு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங் டிசைனில் தான் இருக்குது. ஸோ டிசைனே வந்து ஒரு ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டுமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டோரோட இன்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ரொம்ப கீழெல்லாம் போடாமல் பத்திரமா யூஸ் பண்ணால் லாங் டேர்ம் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பில்டு குவாலிட்டி கொஞ்சம் குட்டாக தான் இருக்குது. அண்ட் டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங் டிசைனில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ப்ரோஸ் 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோ வந்து கனெக்ஷன் ரேஞ்ச். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இந்த TWS இயர்பட்ஸை மல்டிபிள் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனில் நான் டெய்லியும் வந்து வாக்கிங் யூஸ் பண்ணும் போது எடுத்துகிட்டு போகும்போது, ஸோ ஈவன் வாக்கிங் போகும்போது அந்த ஃபேன் பேக்கெட்டில் வைக்கும் போதும், ஜாகிங் போகும்போது, கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ரன் பண்ணும் போதும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் கனெக்ஷன் விட்டு கேட்டதில்லை. அண்டு ஆடியோ பிரேக் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன் ரேஞ்ச் இண்டோர்லேயும் பார்க்கும்போது நான் ஃபோன் வந்து இப்போ இந்த ரூமில் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூம் போனாலும் அண்ட் ஹாலோட மிட் வரையும் போகிற வரைக்கும் சாங்ஸ் விட்டு கேட்கல. அதை தாண்டி போனால் கொஞ்சம் சாங்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ கொஞ்சம் விட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் கனெக்ஷன் ரேஞ்ச் நீங்கள் ஒரு இன்சைட் ரூமில் இல்லை நெக்ஸ்ட் ரூம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து இருக்காது. அண்டு அதே மாதிரி இந்த கனெக்ஷன் ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இயர்பட்ஸ் எப்படி ரீசெட் பண்ணுறதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வியரிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ்ன்றனால எல்லாருக்கும் வியரிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கும். அண்ட் நான் இந்த இயர்பட்ஸை வியர் பண்ணிவிட்டு அண்ட் வாக்கிங் போகும்போதும் சரி, பைக்கில் போகும்போதும் சரி, அண்ட் ஹெட்டெல்லாம் வந்து ஷேக் பண்ணும்போதும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் இயர்பட்ஸ் என் காதில் கீழே வெளில அண்ட் லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பெயின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் டச் சென்சிட்டிவிட்டி, நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தெரியாமல் டச் பண்ணால் கூட அந்த வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கிறதுனால மிஸ்டச்லாம் வந்து ஆகி ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் டவுன் ஆகுது, அந்த அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இதில் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. அண்ட் இதில் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட டச் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு ரைட் இயர்பட்ஸில் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் லெஃப்ட் இயர்பட்ஸில் பண்ணிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ரெண்டு இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரைட் இயர்பட்ஸில் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். அண்ட் தென் லெஃப்ட் இயர்பட்ஸில் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா சாங்கோட ஸ்டார்டிங் போக, அகைன் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போயிடும். அண்ட் தென் ரெண்டு இயர்பட்ஸில் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் தென் லெஃப்ட் இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ANC மோட்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இயர்பட்ஸ் வந்து கேஸில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ANC ஆட்டோமேட்டிக்காக வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும், நார்மல் மோடுக்கு போயிடும். இயர்பட்ஸை ஃபர்ஸ்ட் டைம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட் வரும். அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். அண்ட் அகைன் பண்ணிங்கன்னா திருப்பி நார்மல் மோடுக்கு வந்து வந்துடும். ஸோ மொத்தமாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனில் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ்: டிரான்ஸ்பரன்சி மோட், நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் அண்ட் தென் நார்மல் மோட். அண்ட் இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப் டு 25 டெசிபிள்ஸுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அதாவது உங்களோட சரௌண்டிங் நாய்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணும். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ 25 டெசிபிள்ஸ் எப்படி இது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரூமில் இருக்கீங்க, ஒரு சைலண்ட் ரூம் அண்ட் ஏசி போட்டிருக்கேன் அப்படின்னும் போது ஏசியில் ஃபேன் மோட் போட்டிங்கன்னா ஒரு நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு நாய்ஸ் வந்து ஒரு 40 டெசிபிள்ஸுக்கு கீழே தான் வந்து இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து நான் ஏசி ஆன் பண்ணேன்னா அந்த ஒரு நாய்ஸ் வந்து எனக்கு கேட்கவே கேட்காது. அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு ஃபேன் நாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி வந்து ரூமில் வந்து இப்போ ஃபேன் நாய்ஸ் இருக்குன்னா ஃபேன் நாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60 டெசிபிள் நாய்ஸ் இருக்கும். அப்போ வந்து இயர்பட்ஸில் 25 டெசிபிள்ஸ் தான் சப்போர்ட் இருக்குது. அதோட நாய்ஸ் லெவல் உங்களோட சுற்றி அந்த நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறனால ஸோ இதில் நீங்கள் ஏசி ஆன் பண்ணாலும் ஃபேனில் வந்து எனக்கு அந்த மெக்கானிக்கல் நாய்ஸ் மட்டும் மினிமைஸ் ஆகும். பட் ஃபேனில் உசுன்னு ஒரு காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ் ஸ்டில் எனக்கு கேட்க தான் செய்யும் ஈவன் நான் ஏஎன்சி ஆன் பண்ணாலும். அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நான் அவுட்டோரில் மெயின் ரோட்டில் நடந்து போனாலும் சரி இல்லை வண்டியில் போனாலும் சரி, அந்த டைமில் உங்களால் ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக டிஃப்ரென்ஸே வந்து தெரியாது. சைடில் போகிற வண்டி ஹார்ன் சவுண்ட் இதெல்லாம் நல்லாவே வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணிட்டா அப்படியே சுற்று வட்டாரமே அமைதியாகிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஏஎன்சி இதில் ஒரு நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 25 டெசிபிள்ஸ் தான் இதோட ஸ்டாண்டர்டு. ஸோ உங்களை சுற்றி 25 டெசிபிள்ஸ்க்குள்ளே நாய்ஸ் இருந்தால் அந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்காத மாதிரி பண்ண முடியும் இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி. அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இதில் கொஞ்சம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனால் மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு போட் 413 ANC அந்த TWS இயர்பட்ஸில் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் 1800க்குன்னு பார்க்கும்போது ஸோ இதில் சவுண்ட் லெவல் ஸோ நல்லா ஹை சவுண்ட்ஸே வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஹை சவுண்ட்ஸில் உங்களால் கேட்க முடியும். அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி அதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக கிளாரிட்டியாக இருக்குது. ஹை சவுண்ட்ஸில் இருக்கும் போது இறைச்சல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் சவுண்ட்ஸ் நல்லா டெடிக்கேட்டடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பேஸ் சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் ரொம்ப கும்முன்னு அந்த மாதிரி கேட்கல, ஒரு தியேட்டரிக்கல் எஃபெக்ட் மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பட் பேஸ் எஃபெக்ட்ஸ் உங்களால் அந்த பீட் எஃபெக்ட்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் எஃபெக்ட் அண்ட் ஒரு பூம் லைக் எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸும் 2 இயர்பட்ஸில் லெஃப்ட் இயர்பட்டில் தனியாக கேட்குறது, ரைட்டில் தனியாக கேட்குறது. ஒரு சில சாங்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். லெஃப்ட்டில் மட்டும் சாங் கேட்கும், அதாவது லிரிக்ஸ் கேட்கும், ரைட்டில் மட்டும் மியூசிக் கேட்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் பேக்ரவுண்டில் இருக்கிற குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லாவே வந்து ஹியர் பண்ண முடியும். அந்த சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோக்கி வெஸ் சாங் கேட்டிங்கன்னா ஸோ அதில் குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் பேக்ரவுண்டில் வந்துட்டு போகும். அந்த சின்ன சவுண்ட்ஸ் வந்துட்டு போகிறதும் மியூசிக் கேட்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இதில் ஆடியோ குவாலிட்டி இந்த நாய்ஸ் வந்து நீங்கள் இந்த இயர்பட்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து 1799. இதை மார்க்கெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய TWS இயர்பட்ஸ் இருக்கும், அதில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ அதுவைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கிட்ட இப்போ இதே ப்ரைஸில் ஓப்போ என்கோ பட்ஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் அது கூட நான் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் வந்து ஒரு சாலிடான ஒரு மியூசிக் எஃபெக்ட் வந்து இருக்குது. அண்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பூம் லைக் எஃபெக்ட், அந்த ஒரு சரவுண்ட் எஃபெக்ட், பேஸ் வந்து அப்படியே கும்முன்னு கேட்குறது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஓப்போ என்கோ பட்ஸ் 2ல வந்து ரொம்பவே குட்டாக இருக்குது நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸை விட. பட் இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ் அவங்க கொடுத்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமாலாம் வந்து கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதை விட பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் கால் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் காலிங் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மார்க்கெட்டில் வந்து இதை விட வந்து பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி ஓப்போவில் இருக்குது, OnePlusல இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் காலிங் வந்து இதில் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மீடியம் வால்யூமில் கேட்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் குட் வால்யூம்லேயே வந்து கேட்குது. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸு கொஞ்சம் நல்லா மினிமைஸ் பண்ணுது. ஸோ காலிங் டெஸ்ட்டுக்கான வீடியோ இருக்குது, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இதில் காலிங் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
அவுட்டோரில் நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட் வியர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் கால் பேசும்போதும் நல்ல கால்ஸ் வந்து பேச முடியும். ஸோ ஓவராலாக இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 6 ப்ரோஸ் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இதோட கான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரின்னு வந்து சொல்லுவேன். ஸோ பேட்டரி வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து ஒன்று இருக்குது, ஆனால் வர்றது வந்து பார்த்திங்கன்னா வேறவா இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸில் கேஸில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, அண்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேட்டரி எம்ஏஹெச் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல, ஏன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க வந்து 45 ஹவர்ஸ் வரைக்கும் டோட்டல் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இயர்பட்ஸில் மட்டும் 7 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏஎன்சி இருக்கிறதுனால நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணால் என்ன ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும், ஆஃப் பண்ணால் என்ன வரும், ஸோ அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஏஎன்சி ஆஃபில் இருந்தால் இயர்பட்ஸில் மட்டும் 5.5லேருந்து 6.5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 5.5ன்றது வந்து 100% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா, 6.5ன்றது 60% இல்லை 50% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா. அண்ட் தென் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து த்ரூ அவுட் நீங்கள் எப்போவுமே ஏஎன்சி ஆஃப் பண்ணி தான் கேட்பீங்கன்னா, அப்போ கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து 22.5லேருந்து 27 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ளே டைமர்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. எப்போவுமே 100% வால்யூம்னா 22.5 அண்ட் 60% 50% வால்யூமில் கேட்டிங்கன்னா அப்போ மேக்ஸிமம் 27 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏஎன்சி ஆன் பண்ணி நீங்கள் கேட்பீங்க, எப்போவுமே நான் ஏஎன்சி ஆனில் தான் இருக்கும் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் ஹவர்ஸ் 4.5லேருந்து 5 ஹவர்ஸ் கிடைக்கும். 4.5ன்றது வந்து 100% வால்யூமுக்கு, 5 ஹவர்ஸ்ன்றது 60-70% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா. அண்ட் தென் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து இதோட ப்ளே டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 18.5லேருந்து 20.5 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ளே டைம் ஹவர்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ், சார்ஜிங் கேஸில் உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கேஸில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இயர்பட்ஸில் இது வந்து ஒரு கான்ஸாக வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இதில் கிடையாது. அண்ட் இதில் வந்து இயர்பட்ஸ் வந்து கேஸை யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் வந்து உங்களால் 0 to 100% ரீஃபில் பண்ண முடியும். 4th டைம் மட்டும் ஒரு 40 to 50% தான் வந்து சார்ஜ் ஆகும். ஏன்னா ஆஃப்டர் தட் கேஸோட சார்ஜ் வந்து 0 ஆயிடும். ஸோ ஓவராலாக இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 27 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கிறது தான் சான்ஸ் இருக்குது கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸில். ஆனால் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 45 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும்ட்டு. ஸோ இப்போ நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ் இந்த இயர்பட்ஸுக்கான பிராண்ட் அக்யூரசி ஒரு 60% வந்து சொல்லலாம். ஸோ அவங்க சொன்னதில் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ அவங்க 45 ஹவர்ஸ் சொன்னாங்கன்னா அதில் 60% ஆஃப் ப்ளே டைம் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஓகேனா உங்களுக்கு இது வந்து கான்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் டுவல் பேரிங் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1500 கீழே போச்சுன்னா வேணால் நீங்கள் இந்த கான்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆனால் இப்போ இதோட ப்ரைஸ் 1800 அப்படின்னும் போது இப்போ மோஸ்ட் ஆஃப் டுவல் பேரிங் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாமல் நாய்ஸ் இயர்பட்ஸில் நான் நிறைய டைம் வந்து இயர்பட்ஸ் வந்து பை பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரே ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிசைனில் கொடுத்து திரும்ப லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கூட நீங்கள் மாடல் லிஸ்ட்டில் போய் பாருங்கள், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே நாய்ஸ் கேன்சலேஷன், அதே டிரைவர்ஸு, அதே டைப் ஆஃப் ப்ளே டைம் ஹவர்ஸு, ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டிசைன் மட்டும் வேறு இருக்கும். ஆனால் வந்து புதுசாக வந்து அவங்க டுவல் பேரிங் கிடையாது. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸில் ஆப் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் புதுசாக வந்து எதுவுமே அவங்க பண்ணல ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது. ஸோ இப்போ ஓவராலாக இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ் இந்த TWS இயர்பட்ஸில் பெருசாக எந்த ஒரு மேஜர் ட்ராபேக்கும் கிடையாது. இதில் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம கான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இல்லை, கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வழக்கமாக எல்லா இயர்பட்ஸ்லையும் மோஸ்ட் ஆஃப் இந்த 2 கான்ஸ் வந்துடும். அந்த கானும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது, ஏன்னா அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோவும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நல்ல ஒரு குட் ஆடியோ குவாலிட்டி தான் இருக்குது. அண்ட் தென் காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் குட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஆடியோ மட்டும் தான் எனக்கு வேணும், கால் எனக்கு முக்கியமே கிடையாது அப்படின்றவங்க இதை விட பெஸ்ட்டு ஆடியோ வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஓப்போ என்கோ பட்ஸ் 2, OnePlus நாட் பட்ஸ் 2லாம் இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் சம் பாயிண்ட் நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ் 1500 அந்த மாதிரி போச்சுன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இயர்பட்ஸ் தான் இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸ். வெல் ஓவராலாக அவ்வளோதான் இப்போ இந்த நாய்ஸ் பட்ஸ் VS104 மேக்ஸுக்கான ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம இந்த ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெத்தட் ஆஃப் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.